தாம்மா, ஐ மீன் ஃப்ரெண்ட் தாம்மா. அவங்களும் என்ட்ட விளையாட்டா பண்ணுவாங்க. நானும் அவங்க கிட்ட விளையாட்டா பண்ணுவேன். மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்னது என்னன்னா, அவர் பதட்டமாயிட்டாரு. அவர் அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போயி, சம்மந்தமே ம். இல்லாம திவ்யாவோட பேர சொல்ட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். மேபி நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு. மேபி நான் இருக்கலாம். சொல்லாம இருந்திருந்தால், அவர் வந்து பார்வோட பேர சொல்லியிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பேசுறோன்றதுக்காக நம்ம ஏன் பொய் சொல்லணும்ல? பொய் சொல்லக்கூடாது. அவர் தப்பு பண்ணாருன்னா, தப்பு பண்ணாருன்னு தானே சொல்ல முடியும். ஆமா. அவரு அப்படிதான். நான் நெனச்சேன் அவரு தங்கச்சின்னு இவங்கள தான் இது பண்ணாரு. அது அவங்க அவங்கள நல்லவங்க, கேமர் வந்து எஃப்ஜேன்னு சொன்னதில, ஓ! என்னடா அது இப்படி இதாயிட்டாரு அப்படின்னு இந்த லாஸ்ட் 2 நாள் சமைச்சு போட்டதுனால இதாயிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன் நானு. நீங்க இப்படி சொல்றீங்க. ஓகே, ஓகே. ஆனா அவரு அங்க வந்து அந்த அந்த செலிப்ரேஷன் வீக்ல நடந்த பிரச்சனைகளே இப்ப வெளிய நெறைய எடுத்து பேசுறாங்க இல்லையா? அதான் அந்த நீங்க இதெல்லாம் நேம் போட்டு அப்பவே பேசுனீங்களே, அவரெல்லாம் அந்த ஸ்பேஸ்ல அந்த இதில பார்த்தேன். வரட்டும் அவனையெல்லாம் வச்சு வாங்க போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. பிரஸ் மீட்டுக்கு முன்னால வச்சு வாங்க போறேன் அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. என்னத்த வாங்க போறாங்கன்னு தெரியல. அதானே ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றது? ஸ்பேஸ் குடுத்தா தானே! அவ குடுக்காம இருந்திருக்கணும். ஒருக்கா பிரச்சனை வந்த பிறகு அவ அந்த பக்கமே போகாம இருந்திருக்கணும். அவள் திருப்பி திருப்பி போய் பேசுறா. அப்ப அவன் மேலயும் தப்பு இருக்கு தானே! அவன மட்டும் தப்பு சொல்லி அவன் பேசிட்டான். ஹக்கு ரொம்ப ஹார்ட்டா அப்படியே கட்டி புடிச்சுட்டான். அது மாரியெல்லாம் பண்ணும்போது பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கான். இல்ல அவங்க யாருமே கேட்கல, கேள்வி கேட்கலேன்லாம். இங்க வெளிய வந்த பிறகு அவங்க பேசுறதெல்லாம் என்ன திவாகரன் மட்டும் பேசுறதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். அது தப்புதான். அப்படியே போயிட்டு திவ்யா மேலயும் தப்பு இருக்கு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் அவளையும் இல்ல, தப்பு இல்ல. சொல்லுவேன். திவ்யா மேலயும் தப்பு இருக்குங்க. பட் இவர் ம். பேசின நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்வர்டா, வியர்டா இருந்துச்சுல்ல. ஆமா. அத நான் சொல்றேன். அது தவறு ஆமாமா. அப்டின்றத நான் அவர்ட்ட சொன்னேன். மேபி அவர் அதுல வந்து அவருமே அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பார்ல. அத ஆமா. பார்த்து கூட 2 அவருடைய பேர் மைண்ட் மேலயும் அந்த தப்பு இருக்கு. யா யா 2 யா பேர் யா. மேலயும் தப்பு இருக்கு. இவரும் கொஞ்சம் ஓவரா இது பண்ணாப்ல, அந்த இது பண்ணும்போதெல்லாம் சும்மா வழியிற மாரி இது பண்றது, இல்ல அடுத்தவங்க அவளும் அந்த வேணுன்ட்டு நம்ம இவர வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூங்குங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே அவர பார்த்துக்கிட்டே சிரிக்கிறது, இது பண்றதெல்லாம் அவ தவிர்த்திருக்கலாம். அது 2 பேர் மேலயும் தான் தப்பு இருக்கு. இவரும் கொஞ்சம் ஓவர் போர்டு போயிட்டாரு. அவ வந்து இது பண்ணி பெரிய அவ பேசுறது அப்படியே நான் தானே என் பக்கம் ரைட் இருக்கிற மாரி எப்பவும் அதைத்தானே பேசுறா. அதுதான் பேசிட்டு இருந்தாப்புல. அது அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் மேலயும் 2 பேர் மேலயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வின்னர்ன்றது அதான் சொல்றேனே, அவங்களுக்கு இந்த அந்த 3 பேர் வந்து நிக்கும்போது சொல்லி, இதுல யார் வின்னர்? யார் இதுக்கு ஒருத்தருக்குமே டைட்டில் அது இது பண்றது கிடையாது. ஏற்கனவே அத சொல்லி சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வரேன். நான் எவ்வளவு அவார்ட் ஃபங்ஷன்ல போயிருக்கேன். எவ்வளோல கலந்துட்டுருக்கேன். பக்கத்துல வச்சுட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அத தொட்டு பார்க்கணும்னு நெனச்சிருக்கேன். கடைசியில எனக்கு இது வருவியா? அப்படின்னு அந்த இதுகிட்ட போய் டைட்டில் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய வெற்றியா அது வந்து ஏற்கனவே பாரு தான் ரியல் வின்னர்ன்னு சொல்லி உலகமே பேசிட்டு இருக்கு. மக்கள் ஃபுல்லா ஒன் ஃபுல்லா அந்த 14 டேஸ்ல ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சொல்றது? பாரு வெளிய போனது காரணத்தினால் கனாவினத்து போனதுனால அது கிடைச்சது மட்டும் தான் அதுக்கு. அது வந்து பெருசா சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. அதுல அவங்க அப்பா பேச விட்டு, அவங்க அப்பா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும் மகள விட அதுக்கு மேல பேசுறாரு பாருங்க. அப்படியே அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்தது, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஷ அ எவ்வளோ அடுத்த ஃபேமிலிலாம் எப்படி பேசுறாங்க, அவரும் அந்த மகள் பேசுற மாரி தான் அவ்வளோ லாங் எடுத்துட்டு போனாப்ல. அதுவும் ஒரு இரிட்டேஷனா இருந்தது. அவங்க அப்பா பேசினத பார்த்தாலும், அந்த இடத்துல பாயிண்ட் என்னமோ சொல்லிட்டு மகள பெருமையா தற்பெருமை பேசிட்டு போனது. மகள் தான் அங்கே அவ்வளோ இது பண்ணி கேம் என்னத்தையும் கிழிச்சிட்ட மாதிரி மத்தவங்கலாம் கேம் பண்ணாம, டாஸ்க் பண்ணாம இருந்த மாரி, அவங்க தான் அங்க ஃபுல் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணி, எல்லா டாஸ்க்லயும் பண்ண மாரி அப்படியே ஒண்ணு ஒண்ணா அடுக்குனாரு. ஐயோ! சரி உங்களுடைய இது உங்களுக்கு அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுதான் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாரு வந்தது. அந்த இது பேசுனது அவங்களுக்கு. அப்புறம் என்னமோ விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் சீசனே யாரு இவங்களுக்கு அ சௌந்தர்யாவுக்கு டைட்டில் கிடைக்கலன்னு அவருக்கு தனியா ஒரு டைட்டில் செய்து குடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா இந்த சீசன்ல ஃபுல்லா எல்லாருக்கும் ஒரு டைட்டில் குடுத்துட்டாப்ல. அது கொஞ்சம் எல்லாரும் அவருடைய இதுல எல்லாருக்கும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அது குடுத்தது. அப்புறம் இவங்க வந்த உடனே எல்லாரும் நீங்க வந்து இதுக்கப்புறம் போய் உங்க லைஃப்ல நல்லா இருக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க உங்கள 2 பேருக்கும் ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்ச பிறகு எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது. யாருக்குமே இருக்கும் தானே! ஒரு அது
சாதாரண எல்லாருக்குமே இருக்கும். அவரே ஒரு பெரிய இதுல இருக்கவரு, இல்ல கி அவரு இப்ப மூவில பெரிய ஆக்டர் இதுவா இருக்குங்கும்போது, இது வந்து பண்ணுனவங்க, அவங்களுக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும். அதையெல்லாம் சொன்னது கொஞ்சம் பார்த்தா நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் மனுஷன் அதையெல்லாம் கொஞ்சம் நெனச்சு பார்த்துருக்காரு அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசனும் இவர் தான் பண்ண போறான்னு அந்த பாலா சொல்றதா இருக்கட்டும், சேனலோட அவ அப்புறம் எல்லாருமே, ஐய்யயோ! நெக்ஸ்ட் சீசன் இவரே தான் பண்ண போறாராம் ஹோஸ்ட்டு. என்ன நடக்கும்? யாரு கண்டஸ்டன்ட்டா உள்ள வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. ஐயோ! அது பார்த்தா தான் ரொம்ப இதா இருக்கு. இந்த சீசனே இவ்ளோ அடி வாங்கி, நெக்ஸ்ட் சீசன் நான் தான் பண்ண போறேன். யாரு என்ன பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்றதுல ஒரு மாதிரி என்னமோ இவரும் பேசினது பார்த்தா இதா இருந்தது. யார் என்ன பண்ணாலும் பண்ணட்டும். எங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த நம்ம பாரு ஸ்ட்ராங்கா இவ்ளோ கேம் பண்ணி, அவ வந்து அவளுக்கு இந்த நம்ம சப்போர்ட் குடுத்து நீங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உங்க ஸ்பேஸ்ல இடம் குடுத்து, நெறைய டைம் பேச வச்சு, நீங்க பேசுனத அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, டைம் எடுத்து, உங்க டைம நீங்க நேரத்த இது பண்ணி, அப்பா! அவ்ளோ செலவு பண்ணி நீங்க காட் பிளெஸ்ஸிங் டேம் அவ்ளோ சந்தோஷமா இருக்கணும். லைஃப்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூங்குங்க. பார்வ எப்ப கூட்டிட்டு வாரீங்க? அத மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் திருப்பியும் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். அவங்க வாய்ஸ் கேட்டு. எனக்கு பார்வ பார்த்தா கொஞ்சம் லுக்கெல்லாம் மாறி இருக்குது. அவ அங்கே இருக்கும்போது வேற மாரி இருந்தா, இப்ப என்னமோ கொஞ்சம் ஹேர்லாம் கொஞ்சம் எல்லாமே லுக் மாத்திட்டு, ரொம்ப மெலிஞ்சு கொஞ்சம் டயர்டா, ஃபேஸ்லாம் நல்லா தூங்காம, அவளே சொன்னா தானே மன வலியா இருந்தது, இதுவா இருந்தது. வெளிய போம்போது ரெட் கார்டு கிடைச்சது. அங்க போய் நின்னு நான் பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ அனுபவிச்சோமே, இப்ப இப்படி போறோமே அப்படின்னு ஏதோ யோசிச்சேன் அப்படின்ட்டு, எல்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பார்க்கும்போது அவ வந்தது ஸ்டேஜ்ல திருப்பி வந்து எப்போ அது ஃபர்ஸ்ட் எண்ட் எண்டு வந்து இவ எண்டா முடிச்சு விட்டாளோ, அதுவே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமா இருந்து வரமாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு நம்ம பேசி எப்படியோ ஒரு ஏதோ நெனச்சு வந்துட்டாப்ல. அந்த அந்த கார்டு இல்ல சேலரி இல்ல என்ன அத பத்தி இது இல்ல. அவங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து மொத்த பேருக்கும் ஒரு எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப அது கூட பேசப்படுது. எப்படி இந்த டிவிக்காரங்க கால்ல விழுந்துட்டாங்களா? இல்ல யாரு கால்ல விழுந்து கூட்டிட்டு வந்தாங்க? ஏன் மக்கள வந்து ஏமாத்துறானுங்க ரெட் கார்ட குடுத்து? ரெட் கார்டு ஏன் குடுக்கணும்? இதுவரைக்கும் இல்லாத வரலாற்றிலே இது மாதிரி வரலாற்றிலே இல்லாத 2 பேருக்கும் குடுத்து அனுப்புறேன்னு குடுக்குறானுங்க. அப்புறம் உடனே 2 வாரத்துல ஃபைனல்ஸ் கூப்ட்டு ஸ்டேஜ்ல நிப்பாட்டுறாங்க. என்ன நெனச்சுக்கிட்டாங்க? இந்த பிரதீப்புக்கும் இப்படி கூப்ட்டு குடுத்துருக்கலாமே! ஏன் இது மாரி குடுக்கல? அப்படின்லாம் பேசுறாங்க. ஏன்னா ஏன்னா பிரதீப் வந்து சேனல்ல வந்து கமலஹாசன பயங்கரமா விமர்சிச்சுட்டாரு. ஆ. அப்புறமேட்டு கூப்ட்டு எப்படி குடுப்பாங்க? கரெக்ட்டா. இல்ல அவருக்கும் இந்த மாரி இப்ப நீங்க பண்ண மாரி யாரும் நெறைய இது மாரி அந்த இது போட்டபடி யாரும் ட்ரெண்ட் பண்ணல. டிப் போடல. அதனால தான் அது வந்து நோ, இப்ப நோ, நோ, இது நோ, நோ, நோ. எப்படி அத வந்து அவரே தான் கெடுத்துக்கிட்டாரு. பிரதீப் வந்து ம். ஃபுல்லா கமலஹாசன டார்கெட் பண்ணி நக்கல் பண்ணிட்டு இருந்தாரு ட்வீட்லாம் போட்டு ஞாபகம் இருக்கா? அது அவரு போட்டாரு. மற்ற ஆமா. ஃபேண்டம் அவரு போட்டாருன்னா அப்புறமேட்டு எப்படிங்க கூப்பிடுவாங்க? ஆமா. அத விட நீங்க தான் டாம் இதுல வந்து ஃபுல் எஃபோர்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கிறீங்கம்மா. இப்ப பார்வ கொண்டு வந்ததுக்கு காரணமே, முழுக்க, 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 முழுக்க நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க போட்ட அப்டேட் எவ்வளவு அவ்வளவு அப்பா எல்லாருமே இங்க இருக்கிற ஃபேண்டம் அவ்ளோ பேரும் அஞ்சலியா இருக்கட்டும், நெறைய எல்லாருக்குமே நான் நேம் எல்லாம் சொல்லவே முடியாது. அவ்ளோ நேம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி. அவ்ளோ அவர் மனச கலக்கு கலக்குன்னு விஜய் சேதுபதி அப்படியே ஒரு கலக்கி விட்டு அந்த டீமா இருக்கட்டும், சேனலா இருக்கட்டும். ஐயோ! என்னடா இது இவ்வளோ ஃபைனல்ஸ் வருது. இது இந்த மாரி சோசியல் மீடியா அப்படியே அடிச்சுட்டு பிச்சுட்டு போகுது. இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வழி பண்ணா தான் நம்ம இத ஃபைனல்ஸ முடிக்க முடியும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது குடுத்துருக்கிறீங்க. மெண்டல் இது குடுத்து, அதுக்கப்புறம் தான் இது இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீங்க இதுதான் ஃபுல் எபோட்ஸ் நீங்க தான் சொல்லுவேன். ஃபுல் தேங்க்ஸ் அப்பா! எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு நன்றி. இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் அவ்ளோ சொல்லணும். ஸோ நன்றி, நன்றி, நன்றி. லவ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச் கோமதி. நான் டெய்லி உங்களையும் வந்து அந்த பார்வ சப்போர்ட்ல பத்தி நீங்க பேச சொன்னா, டெய்லி என்ன பத்தி உட்கார்ந்து ஒரு 15 நிமிஷம் பேச வேண்டியது. ஆமா. நீங்களே ஒரு குயின் மாரி தான் எங்களுக்கு. எங்களோட குயின் நீங்க. அவ்வளதான். வேற யாரும் கிடையாது. மை ஃபுல் இதுவும். நன்றி. நன்றி, நன்றி. தேங்க் யூ சோ மச் கோமதி. எஸ் பாரு ஃபேன். ஹாய் டாம். ஹாய் டாம். எப்படி இருக்கீங்க? தொண்டெல்லாம் சரியாயிடுச்சா? ஏன் ஏன் இல்லங்க. ஒரு மாதிரி தாங்க இருக்கு. காய்ச்சல் காய்ச்சல் அடிக்குது. மாத்திரை போட்டுருக்கேன். Oh, okay. I'm sorry. Get better. Maybe ம்ஹ்ம். after today you can get some rest and recover. But ஏன் I'll make it. Hmm.
Okay. என் Yeah, வீட்ல you. வந்து என் வீட்ல வந்து இன்னைக்கு என்ன செருப்பால அடிச்சுட்டாங்க. ஏன்னா, எனக்கு வந்து ஒரு 10 வீடியோ கால் பண்ணாங்க. ஐ வாஸ் எடிட்டிங் டியூரிங் த ஷோ. என் அக்கா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் அத ஓப்பன் கூட பண்ணல. Twitterல போய் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. யூ கான்ட் பிக் அவர் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செருப்பால அடிச்ச மாரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில தான் உங்ககிட்ட எல்லாத்துட்டயும் கால் பண்ணி பேசணும். அதான் Okay. முடிஞ்சிச்சுல்ல. Yeah, இதுக்கப்புறம் நம்ம yeah, எடிட் போட தேவையில்ல. எதுவும் பண்ண தேவையில்ல. யூ கேன் லைக் yeah. சில் சில் மொமெண்ட் தான். Yeah, the big day is over, so you can celebrate and take rest. I Yeah. want to start with a big thank you. So, Kodana, Cody, Andregal, without you, without your space and other, people in the space, today would not have happened. In the celebration would not have happened, and thank you for that. And Vartikal, you had your Bahubali moment today. Paru had her Bahubali moment today. It was just it was just filled with happiness and joy today. So before Phyllis, before going to Paru, just ஒரு 3-4 பேர் எனக்கு மென்ஷன் பண்ணணும்னு இருக்கு. Today I felt when Vikram வந்து அந்த trophy கூட speech, the conversation வச்சிருக்கும் போது, I felt he has already realized that he does not deserve to be in the top 3. Like that was almost an admission. அவன் சொன்னது. Like I think he's come to that realization already that something and the whole car task வந்து ஏதோ தப்பா போயிருக்கு வெளியில and he does not deserve to be the top 3. That's what I felt. So that's a good thing for him that he felt that. So வெளியில வந்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காது looking at the social media impact that the car task has had. So that's one thing that I wanted to mention about. I don't know, I may be wrong, but uh, that was the vibe I got from his speech. Second one, the Manjari. Oh my God. அவளோட சீசன்ல எனக்கு அவ்வளவு பிடிக்காது. It was all about Jack. எனக்கு எனக்கு But மஞ்சரிய today, ரொம்ப பிடிக்கும். மஞ்சரியோட சீசன்ல, ஐ மீன் ஜாக்கோட சீசன்ல ஐ லைக் மஞ்சரி. yeah, I நல்லா mean, I didn't have ம்ஹ்ம். anything against her, but I think I was so obsessed with Jack. Maybe I don't know that யாஹ்! Jack overshadowed everybody. Madri எனக்கு so நான் மஞ்சரி really அவளோட game full-ஆ notice பண்ணல. It was all about Jack. But I think அவ வந்து அந்த core of the game really she's captured it well. So like I think அந்த core capture பண்ணிட்டு future contestants play பண்ணா they will have very good chances to reaching the top 3. That is really the core of the Big Boss game. So I think people should really I mean, at least future contestants should really uh, pay importance to that and move forward. So that's about Manjari. And of course, Viana, she is the bomb. And at the point of I don't know what spunk she's got. I mean, like she's like really good. Like host atom, co-contestants atom, audience atom. She speaks her mind, and being such a young girl, and just stepping into the industry, spunk it's really awesome. I hope she goes a long way in her career. And Sabri, oh my God. அவனோட ஒன்னு சொன்னானே என்னோட பொண்ணு பிறந்தா அரோகரா மாதிரி இருக்கணும் சில குவாலிட்டிஸ். I don't even know. நான் அதையும் மறந்துட்டேன். அவங்ககிட்ட தான் குடுத்து வளர்க்கணுமா? அவங்க ஒவ்வொரு நாளும் கொண்டே விட்டுருவாராம். ஐயய்யோ! அப்படின்னு இருந்தது. Yeah, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுக்கு அரோகராவே கல்யாணம் பண்ணிக்க. Why don't you just marry மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. That was like a little bit too much. And the so-called title winner, Divya Ganesh, I don't even want to talk about her. I don't want to waste my time on her. So, she paid for the title, so there's nothing much to talk. Okay, so but coming to our Singapore, our Thalevi, Paru, like everybody when they throughout the season, Paru is too rugged, Paru has no control, Paru cannot control her emotions, her reactions சொன்னவங்களுக்கெல்லாம் பெரிய மூஞ்சில ஒரு 10 டன் கரிய பூசி வச்சா. The way she walked into the stage, so much of class, so much of confidence, so much of control. Okay, அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் ஓன் பண்ணி எங்க அவ்வளோ ஹியூமிலியேஷன் ஃபேஸ் பண்ணாலோ she said, I am back. She looked straight into the eyes of everybody and said, I am back. Oh my God, that was a goosebump moment for me. Because எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஒரு 15 days இவ்வளோ டிப்ரெஷன், இவ்வளோ ஐசோலேஷன்ல இருந்து என்ன மாதிரி வருவா. But no, Paru is Paru. And I think
we all did good supporting the right person. So I just wanted to, and like she checked every box in stage etiquette, like the physical distance that she maintained with the VJs, like no asking for a hug, no fake tears, speech short, full of clarity. Like even VJS அவளை interrupt பண்ணிட்டு போதும் போதும் அவளை cut short பண்ணும்போது கூட, without being rude to him, she delivered what she wanted to say very clearly. Like நீ என்ன கட் ஷார்ட் பண்ணு, பட் நான் சொல்றது சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு, without being rude, ஒரு மாதிரி ஒரு embarrassing moment யாருக்கும் create பண்ணாம, I think she said clearly what she wanted to say, thanked, she acknowledged the trending that happened. So that was amazing. And just a lot of energy as soon as she walked into the stage, just a lot of positive energy I felt. And we all have to learn. Like I'm in my 40s, but she's probably hitting 30, but I have a lot to learn from that woman. I mean, like seriously. So it was. She set a benchmark. Of course, அவளுக்கு நிறைய flaws இருக்கு, positives இருக்கு, but for future Big Boss Tamil seasons contestants, I think she set a new benchmark to the game, and she can be used as a reference almost. That's the feeling எனக்கு வந்தது. So yeah, so it was all good. It was so enjoyable. And thank you everybody for the space. And எனக்குன்னு ஒரு இடம் இருந்தது to vent out my frustrations, to share my happiness. So thank you, Tom. I will keep following you. Keep following the others. And I heard Raji's conversation, one of the recorded conversations. Oh my God, Raji, you really fought. எனக்கு அவ்வளோ guts இருக்கா முடியாது. I was like, oh my gosh, she's got spunk அப்படின்னு தோணுச்சு. So thank you என்னாச்சு? everybody. எத பத்தி? ஏதோ ஒரு ரெக்கார்டட் இந்த ஃபில்ம் என்சைக்ளோமீடியால வேற ஒரு ஸ்பேஸ் ரெக்கார்டட் இருந்தது. So Raji, like they were like putting down like Paru and I don't know if it was an old conversation or what it was, but Raji was like just speaking and speaking, and I'm like she Okay. was just going for them. So yeah, எனக்கு எனக்கு அவ்வளோ guts இருக்கான்னு தெரியாது, but but she really did good. So Thank I just you. wanted to acknowledge that. So yeah, but thanks, Tom. Thanks everybody. So Thank you so much, like Arfan. Yeah. definitely I will continue to follow you. And next season, இந்த இவங்கெல்லாம் moral policing பண்றாங்களோ இல்லையோ, நம்ம வந்து ஹோஸ்டையும் the TV voice-யும் moral police பண்ணலாம். We'll have fun next time. Sure. Thank you so much, ma'am. Yeah, Thank you. thank you, And ma'am. take சாரி care, Tom. Yeah, bye-bye. டாம், நான் பேசலாமா டாம்? இருங்க. இருங்கடா. நீ ஒரு நிமிஷம் டாம், வெயிட் பண்ணுங்கடா. ஒண்ணே எப்ப ஒண்ணு நான் சொல்ல ரொம்ப மறந்துட்டேன். ஒண்ணே ஒண்ணு சாரி. ம். இன்னைக்கு போட்டு வந்த ட்ரெஸ் அழகா இருந்தது பாருக்கு. அதான் சூப்பர். அது சொல்லிட்டீங்களே எனக்கு ரொம்ப ஆல்ரெடி. பூமதி, இப்ப நீங்க இத ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 10 நிமிஷம் பேசுவீங்க. அமைதியா. ம். டாம் பேசலாமா? டாம் யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். இஸ் இட் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் சரி டாம். சொல்லுங்க. எஸ்கே சொல்லிருங்க. அடுத்து வந்து கீக் மாம் பேசுங்க. பட் கீக் மாம் உங்களுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து வந்துட்டாரே. பேசுங்க நான் எஸ்கே. ரொம்ப நேரமா இருக்கேன் டாம். சொல்லுங்க எஸ்கே பேசுங்க. ஸோ ஜஸ்ட் நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ஐ வாண்ட் டு இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் டைம். ம்ஹ்ம். ஸோ பிபி 9ஓட ஆட்ட நாயகி பார்வதின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. பிபி ஸ்பேஸ்னுடைய ஆட்ட நாயகி டாம்ன்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ போத் இட் ஹஸ் ப்ரூவ். ஸோ ஹாப்பி. நிறைய நாள் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால வந்து we were able to connect with Paru as a woman. ஏன்னா லைக் we have faced whatever in the reality. ஸோ அதை வந்து we were able to see in her struggles, or like நம்மளால பண்ண முடியாததை she has done அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆனதுனால தான் we were there to support. ஸோ அப்படி ஃபேன்ஸாக மாறின பீப்புள் தான் திஸ் குரூப் அப்படின்றது ஐ ரியலி ஃபீல். அண்ட் வாட் திஸ் குரூப் அண்ட் ஹேஸ் டன் and the steps taken by Tom to lead and unite everyone and put the whole efforts so that it has reached the right place and properly justice has been served for what was done, and she has been recognized. So that is like a great achievement. So ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து பெரிய ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. லிட்ரலி ஐ வாஸ் ஸ்மைலிங் அண்ட் அதர் திங்ஸ். இவ்வளோ நாள் வந்து என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு கூட பார்க்கல. அவள் வந்து சொன்னா
உனக்கு என்ன விட பாரு தான் முக்கியமா அப்படின்ற ஸ்டேஜ்லலாம் ஷி ஹஸ் கொஸ்டின். ஸோ இப்போ போயிட்டு வந்து அட்லீஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் இன் 12th நவ். ஸோ ஐ ஹவ் டு கோ லைக் தே மைட் நீட் அஸ். ஸோ ஒரு மாதிரி ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி எஃபர்ட் லேடிஸ். And this is also like one of the best learnings for all girl children and all women, especially whatever the age may be. It's right time for us to எல்லாத்துக்கும் போய் சண்டை போடணும்னு கிடையாது. எங்கே வேணும் நம்மளுக்கு எது கரெக்டோ அதுக்கு we have to stand for it and we have to get the same respect and get the rewards whatever we want. So thank you, Tom. Now I'll start following in you in my own ID. I've started doing that both in Twitter and Instagram. Insta. Yeah. ஓகே. தேங்க் யூ சோ மச்ங்க. ஆனா உங்க ஓன் Thanks. ஐடி தான் எதுன்னு எனக்கு தெரியாதே. SKன்னு இருக்கும் Tom. ஓகே. தேங்க் யூ சோ மச் எஸ்கே. Yeah, thank you. தேங்க் யூ. பாய். Thanks everyone. சொல்லுங்க கீக்கு. ஹாய் டாம். டாம் ஃபர்ஸ்ட் சாரி டாம். உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் காலையில இருந்து ட்விட்டரை வந்து அவ்வளோ நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணி அப்டேட் பார்த்துட்டே இருந்தேன். நீங்க 2 மணிக்கு வந்து போட்டீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வேற யாரும் போடலன்னு ஐயோ ஒரு தப்பா நினைச்சிட்டேன் டாம். சாரி அதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் பாருவை கூட்டிட்டு ஏன்னா வந்ததுக்கு. யாருக்குமே தெரியாதுங்க. we've just kept it very சர்ப்ரைஸ். சேனலுக்கே தெரியாதுங்க. அதான் உண்மை. ஓ ம். எனக்கு அப்படியே ரொம்ப ஆங்ஸைட்டி எல்லாம் இருந்துச்சு காலையில. எந்த வேலையும் பார்க்காம ட்விட்டரை மாத்திரம் தான் பார்த்தேன். ரொம்ப ஓகே. தேங்க்ஸ் டாம். பார்வதிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி லைக் யூ ஆர் லைக் அ சிஸ்டர் டு ஹர். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவளை பார்த்த உடனே. அந்த வே ஷி வாக்டு அந்த வே ஷி ஓன் த ஸ்டேஜ். அண்ட் ரொம்ப அழகா வர நான் இந்த வீட்ல எல்லாமே பண்ணியிருக்கேன். கடைசியில ஒரு பஞ்ச் வச்சாங்க. நான் காதலிச்சிருக்கேன்னு அது வேற லெவல்ல இருந்தது. ஐ வாஸ் லைக் ஓ ஒரு ஸ்டேஜ்ல இவ்ளோ போல்டா சொல்ல முடியுமா அப்படின்னு. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கடைசியில விஜய் சேதுபதியும் கதற வச்சிட்டீங்க நீங்க. அது வேற லெவல்ல இருந்தது எனக்கு. அது வந்து அத பார்த்தோன்னே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. சிரிச்சு தள்ளிட்டேன் எனக்கு. லைக் இட் ஏங்க ஜஸ்ட் ஷோஸ் வாட் அஸ். எனக்கே வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு என்னைய சொல்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தெரியும், நமக்கே தெரியும். பிகாஸ் அவருக்கு தான் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. நான் தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேனே, அவருக்கு ரீச் ஆயிடுச்சுன்னே எனக்கு தெரியுமே. அவர் ஹோஸ்ட் பண்ண சொன்னா உட்காந்து எங்களுக்கெல்லாம் வேற பதில் சொல்லிட்டு இருக்காப்புல. சரி ஓகே பாவம் வலிக்குது, அழுக வேணும்ல அப்படின்னு விட்டுட்டேன். அது செம்மையா இருந்துச்சு. இனிமேல் வந்து அவருக்கு ஒழுங்கா பண்ணுவாருன்னு நம்புறோம். பாப்போம். he is சோ ரொம்ப deserving to have a team. He is deserving to have a team moving forward for Big Boss. ஓகே அதுதானே வேணும். வெரி நைஸ். அந்த சேஞ்ச் தான் நீடடு. டாம் ஆக்சுவலா நீங்களும் போலாம் டாம் பிக் பாஸ்க்கு. செம்மையா செம்மையா பண்றீங்க நீங்க. உங்களோட கவுண்டர் எல்லாமே நல்லா சிரிச்சு செதறி இருக்கேன் நான்லாம். செம்ம டாம் நீங்க. அவ்வளவுதான் பேசணும்னு நினைச்சேன். தேங்க்யூ டாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க பஞ்சாயத். டாம் டெய்லி 100, 1000 ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா தலைமை ரசிகர் மன்றத்துல நாங்க எப்படி மெயின்டைன் பண்றது? கொஞ்சம் காசு கொடுங்க டாம். நாங்க ஒரு ஆப் ரெடி பண்றோம். டாம் டாம் ஃபேன் கிளப் அப்படின்ட்டு ஒரு ஆப் ரெடி பண்ண போறோம் ஆண்ட்ராய்ட்ல. அப்புறம் தலைமை ரசிகர் மன்றம். என்ன ஹலோ, எவ்வளவு ஃபேன்ஸ் வந்தாலும் நாங்க தான் தலைமை ரசிகர் மன்றம். ஓகேவா? ஆல்ரெடி ஒருத்த வந்து எனக்கு மெசேஜ் என்ன ஒரே லவ்ஸா இருக்கு, கொஞ்சல்ஸா இருக்கு. இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறான். எங்க கொஞ்சல்ஸா இருக்கு? யார் கொஞ்சல் என் பண்றா? சகோதரி ஒருத்தர் வந்து மெசேஜ் ஓகே அப்படின்னு. மத்தபடி ஃபைனல்ஸ் வந்து யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லுங்க, பேர் சொல்லணுமா? தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா பேர் சொல்றேன்ப்பா. தம்ஸ் அப் கொடுங்க. நீ ஏன் தம்ஸ் அப் கொடுக்குற? இரியா. சரி ஒரு ஹார்ட் கொடுத்தா நான் வந்து பேர் சொல்றேன். ஹார்ட்டா?
சொல்லுங்கன்னு உஷாரா மெசேஜ் அனுப்புறான். வேற மாரி மோசமான ஆளு எப்பா! யாரு எங்க ட்ரீமி தான். என்ன ஓவர்டேக் ஐயய்யோ! பண்றாங்களா? என்ன ஒரே கொஞ்சல்ஸா இருக்கு. ஐயோ! ஐயோ! இருக்காதா பின்ன? அவங்களும் தலைமை ரசிகர் மன்றத்துல இருக்காங்க. ம். ம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஃபைனல்ஸ ஓட்டி ஓட்டி பார்த்தேன் டாம். ஓட்டியா நான்லாம் 15 நிமிஷம் சும்மா தான். சைடுல பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படியே. ஓகே. அப்புறம் சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசா பாரு பார்க்கவே இல்ல. ஒண்ணு. நான் வந்து எது எதெல்லாம் முக்கியமான இன்சிடென்ட் நமக்கு தோணும்ல. அத மட்டும் நானே பார்த்துட்டு, ஓகே இவங்க வராங்களா? இத பார்க்கலாம். ஓ! அவங்க அந்த பக்கம் இருக்காங்களா? சீ 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 தேவையில்ல அப்படி இருந்துச்சு. இந்த 3 பேர் ஃபைனலிஸ்ட்டா வச்சுட்டு 4 பேர ம். அதுல பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ம். கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது பேப்பர். வெளியில வந்ததும் அவங்களே வந்து வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. என்ன வேணா பெருமை பீத்திக்கலாம். தே கான்ட் என்ஜாய் திஸ் மொமெண்ட் அட் ஆல். சும்மா வொர்ஸ்ட் சும்மா சீசன். ஃபார்மாலிட்டிக்கு. இல்ல யா. வொர்ஸ்ட் சீசனுக்கு வந்து உயிர் குடுத்ததே வந்து பாரு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிறதே சொல்லுங்க. ம். நடக்கிறதே 2, 3 ஸ்பேஸ் தான். உங்க ஸ்பேஸ் ஒண்ணு, கானா வினோத் ஸ்பேஸ் ஒண்ணு ஓடுது. சபரி ஸ்பேஸோ, இல்ல விக்ரம் ஸ்பேஸோ, இல்ல அரோரா ஸ்பேஸோலாம் ஓடவே இல்ல இன்னைக்கு. என்னங்க சொல்ற? என்ன சொல்ற? ரன்னர் இல்லன்னா, ரன்னருக்கு ஸ்பேஸ் விடலையா? அச்சச்சோ! ம். என்ன பண்றது? பயந் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ம்ஹ்ஹ்ம். பயந்துருப்பாங்களோ என்னமோ தெர்ல. சொல்லுங்க. அதான் டாம். அதுதான் நீங்க ஃபர்தரா சப்போர்ட் பண்ண ஸ்பேஸ் போடுங்க. சப்போர்ட் பண்ணவங்களாலயும் ஐ மீன் அந்த இவங்களுக்கும் என்ஜாய் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட்டாலயும் சந்தோஷமா அத என்ஜாய் பண்ண முடியாது. ஐ மீன் ஆடியன்ஸாலயும் என்ஜாய் பண்ண முடியாது. ஃபேன்ஸ். ஏன்னா அவங்களுக்கே தெரியுமே. கரெக்ட். ஐயோ! இவன் தான் ஒண்ணுமே விளையாடலையேன்றது தெரியுமே. இது வந்து ஒரு ஒரு சாபக்கேடு சொல்லப்போனா. இங்கி யூ பிங்கி ஷுட் பாங்கி போட்டு எடுத்திருப்பான்னு நெனைக்கிறேன் திவ்யாவ. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா உள்ள வந்தப்ப கேட்டாங்க. என்ன என்ன உங்க பொண்ணு பண்ணதுல உங்களுக்கு புடிச்சது என்னன்னு கேட்டதுக்கு, கோர்ட்ல ம், ஜட்ஜா இருந்ததுன்னாரு. ம், ஜட்ஜா இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு. இப்ப ம், என்னமோ அடுக்குறாரு அப்படியே வரிசையா. அந்த ம், பொண்ணு வந்து இது பண்ணுச்சு, அரசியா இருந்துச்சு, இதுவா இருந்துச்சு, அதுவா இருந்துச்சுன்னு. ஆஹா! ம், வீட்ல ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நெனச்சேன் நானு. ம். என்ன ரூ. ஓகே. 50,00,000 காசு. கூடவே ஒரு காரு. கார் எப்படி இருந்தாலும் ஒரு 30,00,000 வராது? போட்டோம், போட்டோம். எவ்வளோ ஏழைகளுக்கு கிடைக்குது. கிடைச்சிட்டு போது. ம். லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ம். சரி என்ஜாய் என்ஜாய் பண்ணிம்மா, போம்மா. அப்புறம் நெக்ஸ்ட் போங்க. போங்க அவ்வளோதாங்க. அவ்வளோதானா? நான் உங்கள ஓட்டுறதுக்கு தான் வந்தேன். என்ன ஓட்ட தான் வந்தீங்களாடி? சரிடி. தேங்க்ஸ்டி. ஓகே. அடுத்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் கௌரி சங்கர். கௌரி சங்கர். யோ கௌரி சங்கர். ஓய்! எம்மா ஏய் கௌரி சங்கர்! தூங்காத! அலோ, 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 அலோ! உன்னதான் ஹலோ. கூப்பிடுறேன். கௌரி, கௌரி, கௌரி! கௌரி சங்கர்! கௌரி, கௌரி! ஏய்! செத்தான்டா சேகர். ம். சரி. சீசோல். சீ சோல். ஹலோ. ஆ சொல்லுங்க. ம். டாம் டாம். ஆ ம். இது வந்து என்னோட முதல் ஸ்பேஸ்ல தெரியுது. பேசுறது. தெரியுது, தெரியுது. ஏ இத்தன நாள் எங்க புதைஞ்சு போய் கிடந்தீங்களா? சீசோலு? ஐயோ! புதைஞ்சு தான் போயிருந்தேன். ஆனா கேட்டுட்டே இருந்தேன். உங்க இத வந்து ஸ்பேஸ் அப்புறம் எப்ப எப்படி அப்படி போடுவீங்கன்னு எப்படி பார்த்து. உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பீங்களே! ஏதோ ஒரு வகையில புடிச்சு ஆ தானே கேட்டுட்டு இருப்பீங்க ஸ்பேஸ. ஆமா. எப்படி வந்து ஆமாமா. உங்களால உங்களால வந்துட்டு அது பேசாமயே இருக்க முடியும்? இல்ல. எனக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணும். ஆனா யாராவது ஒருத்தர் அத சொல்லும்போது, அட எப்புட்றா ரெசனேட் பண்றாங்க நம்ம பேர் நம்ம நெனைக்கிறதெல்லாம் இந்த இந்த ஸ்பேஸ்ல. இதே மாரி பக்கத்துல போயிட்டு எதையாவது கேட்கலான்னு ஓடி போவேன். அங்க போயிட்டு அவங்க பேசுறத கேட்க என்னால ஒரு நிமிஷம் கூட கேட்க முடியாது. அவங்க புகழ்றதையும், பாராட்டுறதையும், ஒரு அன்டிசர்விங் கான்டெஸ்டன்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு, ஐயோடா! எப்புட்றா இவங்க இப்படி இருக்கிறாங்க? அப்படின்னு திரும்ப ஓடி வந்துருவேன் நான். எனிவேஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாம். உங்கள வந்து
வர்ச்சுவலா சந்திச்சதுல எனக்கு வந்து பாருவோட பிக்கெஸ்ட் ஃபேனு. எங்க வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் தான் பார்ப்போம் இத. அப்போ அவரு வந்து சில சமயம் ஏதாவது கமெண்ட் அடிப்பாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, சத்தம் போடுது அப்படி இப்படின்னு. ஆ உங்களுக்கு அங்க அந்த இடத்துல இருந்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நான் பாரி சார்புல நான் பேசுவேன். அந்த மாரி எங்க 2 பேருக்குள்ளாரயே நெறைய கருத்து வேறுபாடுகள், முரண்கள் எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் வந்து நான் எந்த காலத்திலயும் பார்வ வந்து நானு சப்போர்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது. எனிவேஸ் நான் வந்து பாரு என்னைக்கு வந்து வீட்ட விட்டு வெளிய போனாங்களோ, அன்னைக்கு உண்மையிலே அப்படியே மனம் உடைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்ப வந்து உங்களோட ஸ்பேஸ் தான் எனக்கு வந்து என்னோட வேதனைக்கு மருந்தா இருந்தது. ஸோ என்னோட தாட்ஸ் எல்லாமே உங்க இது மெயின் ஸ்பீக்கர்ஸ் நெறைய பேர் இங்க பேசுறது திவ்யா ஆகட்டும். நான் வேற அம் 4 நாள் திட்டுனனே. 4 நாள் அதான் ஆ உங்களுக்கு ஆறுதலா ஐயோ! இருந்துச்சா? எனக்கு அப்படியே மனசுல ஒரே கிளாப்பிங் தான். எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம். கிளாப் அடிச்சுட்டு, ஆஹா! பரவால்லடா. நம்ம பேசுறது நம்ம நெனைக்கிறதெல்லாம் அங்க எனக்கு எனக்கு இங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ம். என்னோட நட்பு வட்டாரம் இது நான் இங்க யுஎஸ்ல இருக்கேன். சோ எனக்கு டே டைம்ல இந்த சாட்டர்டே, சண்டே வந்து எனக்கு அவ்ளோ ஈஸியா போகும். ஏன்னா, அம் யார்ட்டயுமே பேச மாட்டேன். இந்த ஸ்பேஸ்க்கு ஓடி வந்துருவேன். நீங்க பேசுறது அதுவும் நீங்க விடிய விடிய பேசுறீங்களா, நீங்க ஒரு நேரத்துல எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. நீங்க எதுவும் வேற யுஎஸ்லயோ, யுகேலயோ இருக்கீங்களோ என்னவோ அப்படின்னு நெனைச்சுட்டு இருந்தப்போ, நீங்களே கிளியர் பண்ணீங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்தியால தான் இருக்கீங்க. மை குட்னஸ்! எப்படி உட்கார்ந்து டைம் டெடிகேட் பண்ணி ஒரு பொண்ணுக்காக ஒரு நேர்மையான ஒரு வின்னர் வரணுன்றதுக்காக நீங்க ஸ்பேஸ் போட்டது, அப்புறமேலு அந்த மீன் ட்ரெண்ட் பண்ணது, ஆ விஜேஸ்க்கு அகெயின்ஸ்டா இது, அப்புறம் ஃபாரூக் ஆதரவா பண்ணது, இதெல்லாமா சேர்ந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு ஸ்டேஜ் ஏத்தி நீங்க பண்ணது உண்மையில டாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட முயற்சிகள் அதெல்லாம் நாங்கெல்லாமும் சேர்ந்து அத கூட சேர்ந்து வலு கொடுத்து இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் இன்னும் பார்க்கல. இன்னைக்கு ஷோ நான் பார்க்கல. ஃபினாலே ஷோ நான் இன்னும் பார்க்கல. எனக்கு வந்து ஆக்சுவலா ஜியோ ஹாட்ஸ்டார் கிடையாது. இதுல யூடியூப்ல யாராவது போடுவாங்க. அததான் நான் ஒவ்வொரு எபிசோடும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நான் இன்னும் தான் பாரு யாரும் அப்லோட் பேசுனத பண்ண போட்டுருக்கனே. அது நீங்க அதுதான் எக்ஸாக்ட்லி. நான் அந்த மாரி அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் நானு. நீங்க ம். போடுறது நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சதால, நீங்க என்னென்ன போட்டாலும் எனக்கு இம்மீடியட்டா அப்டேட் வர மாரி இருக்குமா, அதனால நான் உடனே ஓடி போய் என்னடா போட்டிருக்கீங்கன்னு அத பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஆனா பாரு வந்து நல்ல ஒரு என்ன ஒரு 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 என்ன சல்யூட் டு ஹர். அவ்ளோ ஷி கேரிட் ஹர்செல்ஃப் சோ வெல். அந்த ஸ்டேஜ்ல வந்து அழகா பேசினா. யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, இப்ப எனக்கு முன்ன பேசினவங்க. அவர் வந்து விஜிஎஸ் கொஞ்சம் எம்பாரஸ்டா இருந்தாரு. அவங்கள வந்து முழுசா முடிக்க விடாம கட் பண்ணி ஓகே, ஓகே போறோம், போறோம்ன்ற மாதிரி தேங்க் யூன்னு சொல்ற மாரி இருந்தது. பட் ஸ்டில் வாட் எவர் ஷி வாண்டட் டூ சே அத வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, அத்தன பேருக்கும் நன்றி சொல்லி, ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னாங்க அவங்க. இந்த மாரி ஃபேன் சப்போர்ட்ட பத்தி. எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்தது. இதுக்கு முன்னால வந்து இந்த மாரி இந்த 4 பேரும் வந்தது, எனக்கு அவ்ளோ ஒரு என்ன சொல்றது? இது தேவையே இல்லாம எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்தது. யார்ரா இவங்கலாம் வந்து கொண்டு வந்து ஃபைனல்ஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. தேவையில்லாத ஒரு மன வலி எனக்கு இருந்தது. எங்க வீட்டுக்காரர் திட்டிட்டே இருப்பாரு. "என்னது இத போய் இவ்ளோ சீரியஸா, இவ்ளோ பெர்சனலா எடுத்துக்கிற?" அப்படின்னு. இல்லையே பிக் பாஸ் ஷோ வந்து நம்ம உணர்வுகள எல்லாம் டச் பண்ணுது இல்லையா? அதனால உங்களுக்கு அ எல்லாமே லைக் வாட்டெவர் ஹேப்பன்ஸ் வித்தின் தட் ஹவுஸ் உங்களுக்கு வந்து எது நியாயம், எது நியாயம் இல்லங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு நியாயமான அந்த கோவம் வருது. அந்த கோவத்தால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது அது சரியா அட்ரஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அதுவும் ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் விஜேஎஸ் வந்து இந்த பார்வ வந்து அப்படி அடிக்கிறது. அந்த பொண்ணு அரோராவ வந்து தூக்கி தல மேல வச்சு ஆடுனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ உடம்பெல்லாம் கூசும். என்னடா இது! யாரோ ஒருத்தங்க இதுக்கு முன்னால ஸ்பேஸ்ல பேசியிருப்பீங்க. இந்த மாரி அவங்களுக்கு அந்த பிரெட்டி பிரிவிலேஜ் இருக்கிறதால தான் வந்து இவங்கள மாரியே எனக்கு இருக்கிறாங்க ஆக்சுவலி வேற நான் ஒரு யூடியூபர்ஸ். ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் சொல்ல அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன். அந்த பொண்ணு ம். திரும்ப, 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 திரும்ப சொல்லிட்டே இருக்கு. நான் அழகு, அழக தாண்டி என்ன இருக்கு? நான் எக்ஸாக்ட்லி. அழகு, அழகு ஐயோ! ஐ கருமம் நோ. அப்படின்னு நெனச்சேன் நானு. அதத்தான் நான் சொல்ல வந்தேன் ஏம்மா நானு. நீ ஆக்சுவலா அழகுன்னு நீயே எனக்கு சொல்லிக்கணுமாம்மா? நான் கேட்கிறேன். சிம்பிளா அது சொல்றேன். இப்ப நம்ம வீட்ல அதுதான் சொல்லுவோம்ல, அதுதான். "என் அழகுக்கு" அப்படின்னு நம்ம வீட்ல சொல்லுவோம். தட் இஸ் கலாய்க்கிற மோடு ஆ. கரெக்ட்டா?
இதுவே ஒரு ஆமா. ஓப்பன் ஃபோரம்ல யாராவது போயி, நான் ரொம்ப அ, அழகா இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல ம். அழக தவிர உன்கிட்ட என்ன இருக்கு? ஆல்ரெடி வந்து நான் ஒரு டிகிரி வச்சிருக்கேன். சப்பா சாமி! ஐயோ! சாமி சுய தம்பட்டம். அது வந்து அத வந்து அக்னாலெட்ஜ் பண்ற மாரி, நீங்க அழுக பதுமை மாரி நடக்காம, நீங்க வந்து அறிவா பேசுறீங்க. என்னென்னமோ இவரு பிக் பாஸ் ஆகட்டும், ஐயோ! வழிசல் வழிசல் விஜய்ஸ் ஆகட்டும் 2 பேரும் வழியறத கேட்கும்போது, அவ்ளோ அத அக்னாலெட்ஜ் பண்ற மாரி யாரும் பிரிட்டி பிரிவிலேஜ்னாங்களா, யார்ரா பிரிட்டி? அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கு. அரோரா. அதுவும் மேக்கப் இல்லாம சில சமயம் அந்த காலையில டான்ஸ் ஆடலாம் வரும்போது, அந்த முகத்த பார்க்க சகிக்காது எனக்கு. இ பட் ஸ்டில் அவுட்சைட் ஆஃப் இது வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியும்போது, இன்னும் கூட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு இவங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டாடணுமா? அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு 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 தப்பான ஒரு மாடல் செட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இந்த மாரி ஆட்கள் கூட இப்படி ஒரு புகழோட, இவ்வளோ ஒரு இதோட வெளிச்சத்தோட வெளிய வர முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இவங்கள மாரி ஆட்கள உள்ள கொண்டு வந்ததே தப்பு. எனிவேஸ் அது முடிஞ்சு போச்சு. அ இப்ப வந்து அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ஏறி எல்லாரும் பேசினது, கொண்டது அது எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நீங்க போட்ட அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த பொண்ணு பேசுனது, பாரு பேசுனது. அதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா, அவங்க வந்து எடுத்தோனே அந்த அளவுக்கு முனைஞ்சு ஒரு சாரி சொல்லியிருக்கணுமா அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த பொண்ணே இவ்ளோ அடி வாங்குச்சு. கண்ணுல அடிபட்டு இதே வந்து வேற கண்டஸ்டன்ட்ஸ் யாருக்காவது நடந்திருந்தா, என்ன ஆயிருந்திருக்கும்? ஊரே 2 படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட நடிக்காம திரும்ப அழகா வந்து கேட்கிறா. "ஆர் யூ ஆல் ரைட்ன்னு?" பிக் பாஸ் கேட்கிறா. "ஓ! ஐ அம் ஃபைன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே ஸ்பிரிட்டோட வந்து அது முன்ன விட வேகத்துல வந்து ஆடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு அந்த கண்ணு அப்படி வீங்கி போய் பார்க்கவே பரிதாபமா இருந்தது. ஆனா, ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணு அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்படி இருந்த பொண்ணுக்கு கிடைச்ச நியாயமும், இந்த பொண்ணு இந்த நடிப்பு அரக்கி இவங்க பண்ணதுக்கு கிடைச்ச நியாயமும் எப்படி வந்து கம்பேர் பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது கூட அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு நேர்மையோட வந்து, நான் வந்து அது சாரி கேட்கணும். பட் ஸ்டில் எனக்கு அதுல பெரிய வருத்தம் என்னன்னா, சாரி கேட்டது கூட வருத்தம் கிடையாது. இந்த நடிப்பு அரக்கி வந்து அந்த ஸ்டேஜ இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. அங்கேருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சு இந்த டிராமா தேவையே இல்லன்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல? ஆக்சுவலா நடந்தது அந்த ரெட் கார்டு அந்த மாரி இத்தன பேரோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே இந்த நடிப்பு அரக்கி பண்ண வேல தான். அந்த அம்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்ச மாரி இருந்தது ஸ்டேஜ்ல. அது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆ பட் ஸ்டில் என்ன ஆனாலும் சரி, வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் அப்படியே பெருமை பீத்திட்டு இருந்தாங்க. ஆஹா! இவங்க திரும்ப வருவாங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பொதச்சிட்டோம் அப்படிங்கிற மாரி பேசினவங்களுக்கு மத்தியில, அழகா வந்து ஈவன் கம்ருதீன் நெறைய ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹிஸ் ஃப்ளாஸ் அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் போத் ஆஃப் தெம் எனக்கு 2 பேருக்கும் ஒரு ஏங்க ரெகக்னிஷன் வெளியில கிடைச்சு வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸ் ம். சொல்லியிருப்பாங்க. உன் மேல தப்பு இருக்கு. ஆ. அரோரா கிட்ட போய் நீ வழிஞ்ச. அரோரா ஒரு டுபாக்கூரு. பார்வதி உன்ன பத்தி தவறா பேசல அப்டின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. சொல்லியிருப்பாங்க. அதுதான். அப்ப அதுதான், வந்து அதுதான். அத அவரு கரெக்ட் பண்ணிக்கணும்னு நெனச்சிருக்காரு. நெனச்சிருக்காரு. இவ்ளோ நாள் ஆமா நாமளும் கேவலமா நடந்துட்டோம். இவங்க ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, வாழ்றாங்க, வாழல அது வேற. தட் இஸ் கம்ப்ளீட்லி தேர் பெர்சனல். பட் ஆஸ் எக்ஸாக்ட்லி, பர் திஸ் கேம் எக்ஸாக்ட்லி. ஷோ எனக்கு பிடிக்கல. அத திருத்திக்கணும்னு இந்த ஒரு ஓப்பன் ஃபோரம்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, அத நான் அப்ரிஷியேட் பண்றேன். எனக்கு இருந்த அதுதான் கோவம் வந்து எக்ஸாக்ட்லி. குறைஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. ஆமா. எக்ஸாக்ட்லி. எனக்கும் ம். அப்படிதான். ஏன்னா நான் வந்து அவ்ளோ அந்த கேம்லலாம் 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும்போது, அந்த ஆள் பேசினது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நிக்கிற அந்த தோரணை, இது அந்த மாரி கன்னா பின்னான்னு பார்வை ஏசுனது, எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே பலாப்பலன்னு அரையலாமான்னு தான் இருந்தது அந்த பையன பார்க்கும்போது. பட் இப்போ கடைசியில ஓரளவு அந்த உணர்வு அது நிஜமா மனசளவுல உணர்ந்தாரா? இல்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் பாழா போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணாரோ? வாட் எவர் இட் இஸ் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டாங்க. ஐ மீன் கம்ருதீன். பட் பார்வ வந்து தனியா கூப்பிட்டு அழகா பேசினது, கொண்டது இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்டிப்பா டாம் உங்களோட வேலை. அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தினது வந்து ஹேட்ஸ் ஆஃப். என்னோட எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப தான். சந்தோஷம். ரொம்ப நாங்கெல்லாம் நன்றி. சொல்றோம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க் யூ சோ அதனால மச். இது நீங்க டாம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு பெரிய என்டர்டெயின்மென்ட் அதே மாதிரி நெறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்குது. இந்த மாரி உங்கள மாரி ஆட்களோட எல்லாம் பேசும்போது.
இந்த மாதிரி வேற வேற டாபிக்ஸ்ல நீங்க வந்து ஸ்பேஸ் போட்டீங்கன்னா ஏன்டா நல்லா இருக்கும். டேய் நீங்க எப்ப எப்ப எப்படி எப்படி வெரைட்டியா உருட்டுவீங்க நீ எல்லாமே எனக்கு தெரியும்டா தெரியும். அடி இடி மாதிரி விழும் ஓடி போயிருங்க. ஓகே, இன்னொன்னு இத சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஏன்டா ஆ. டேய் இந்த வரவங்க எல்லாம் வாடா போடா, ஓ மை காட், ஐ ஜஸ்ட் லவ் இட். அது ரொம்ப நல்லா இருக்கு டாம். சோ இந்த ஸ்பிரிட்டோட இந்த சந்தோஷத்தோட வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நான் விடை பெறேன். பட் ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் யூ டு யூனோ have more spaces, different topics perhaps. So thank you so much, Tom. நன்றிகள். தேங்க்யூ so much. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்றாங்க, பூமதி மாதிரி பேசுறாங்க. ஐயோ படைக்கு எங்க இருக்கீங்க பூமதி இருக்கீங்க உங்களை அன்மியூட் பண்ண சொன்னா இப்போ அடி அடி மாதிரி உள்ளுன்னு சொல்லியிருக்கல, அமைதியா இருக்கணும்னு அடுத்து 2 ஸ்பீக்கர் இருக்காங்க, இருங்க 3 ஸ்பீக்கர் இருக்காங்க. அடுத்து அஞ்சலி, அதற்கடுத்து பிரியா சதீஷ், அதுக்கு அடுத்து ரெகாலியா. சொல்லுங்க அஞ்சலி. டாம் நான் கட்சியில பேசுறேன், அவங்க சரி, பேசட்டும். நல்ல விஷயம். பிரியா சதீஷ். ஹே டாம், ஹாய் பிரியா சதீஷ். எப்படிடா இருக்க? I'm not feeling குட்டடா, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கான்டா. ஓய்டா ஏன்டா தெரியல, திடீர்னு டேக் த்ரோட் டேக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. ஆ கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு, டேக் டேப்லெட் சம் மெடிசன். போட்டிருக்கேன். டேக்கன் மெடிசன். ஓகே, அதான் போய் ஜஸ்ட் கெட் சம் ஸ்லீப். ஓகே, அவ்வளவுதான். you need a இதுக்கப்புறம் lot of sleep. நாளையில இருந்து அவ்வளவுதான். சட்டா அம்மா வட்டா ம் மாமா அப்படின்ட்டு போயிருவேன் நான் மட்டும். அதுதான் எனக்கு வேணும். அதனால தான் ஐ ஜாயின் ஆன் த ஃபினாலே. இதுக்கு நான் வந்து என்னோடது மாத்திரம் சொல்லிடுறேன். யூ நோ டாம் ரைட், ஐ டோன்ட் சப்போர்ட். எனக்கு பாரு சப்போர்ட் பண்ண அப்புறம் ஏன்டா மாட்டேன். பட் வரீங்க? மை ஃபேவரட். அப்புறம் ஏன் இருடா, வரீங்க? நான் அப்புறம் ஏன் என்னோட வரீங்க? என்னோட டேய் ஃபேவரட்ட பத்தி கூட டேய் இது பேசிக்கிறேன். விஜே இருடா. பார்வதி சப்போர்ட்டர்ஸ் பேசுறா இப்போ. நோடா, அப்படிலாம் நோ பேச விட மாட்டோம்டா. நோ நோ no, தனியா டாமோட I want to talk about my Vinukuti. I really see. I dropped and then I went back again to Vinukuti, and எனக்கு இந்த லாஸ்ட் அந்த பொட்டி தூக்குற இதுல வந்து it was really touching. That AV was really emotional and it was the best AV. அது மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வினுகுட்டி டிசர்விங்னா அது டிசர்விங். பட் இன்னைக்கு 2 பேர் நின்னாங்கல்ல ஃபினாலே ஸ்டேஜ்ல, இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ஈவன் வர்த்தி. அதனால தான் நான் வினுகுட்டியை எடுத்தேன் நான். ஸோ பட் எனக்கு டிஃபரண்ட் அது ஒபினியன் விட்டுடலாம். இருக்கு. ஃபார் மீ இருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. பட் ஐ எம் நாட் கோயிங் டு நான் இந்த ஸ்பேஸ்ல நான் அதை சொல்ல விரும்பல. தட்ஸ் வை ஐ ரிஃப்ரெயின்ட் ஃப்ரம் டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ் ப்ரீவியஸ்லி. அதனால தான் நான் லாஸ்ட் டே எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ இல்லை, நான் எனக்கு ஷோ இன்னைக்கு பார்த்ததுலேயே ஸ்டார்டட் ஆஃப் ரியலி கிளம்சி. நீங்கள் பார்த்தீங்களா? விஜேஎஸோட என்ட்ரியே வந்து ரொம்ப கிளம்சியாக இருந்தது. அவரோட வாக்கிங் ஸ்டைல், அந்த ஸ்டேஜுக்கு போகிறது எல்லாமே இட் டசன்ட் ஈவன் மேட்ச் கேஹெச். கேஹெச் அளவுக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணணும்னு நம்ம சொல்லலை. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஃபேஸில் கூட ஒரு நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட். அவர் வந்து பேசும்போதே ஒரு ஹீஸ் ஜஸ்ட் கெட்டிங் தட் அனாய்டு ஒரு லுக்கு. அண்ட் அந்த லாஸ்ட் டே அன்னைக்குமே அந்த பிரவீன் காந்தி அண்ட் வாட்டர்மெலன் அவர் வந்து இன்சல்ட்ஸ் பண்றது எல்லாமே வந்து there's no end to it. அந்த மாதிரி தான் இருக்கு அது. as a host you cannot be partial and you cannot have your own personal likability and dislikes. அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. பட் I don't know, but we have spoken about it previously also, but he should not be doing it on the finale. இதுல கூட பண்றது வந்து just doesn't make him a great person. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா போட்டு அடிச்சாங்க. எனக்கு அரோரா வந்து வாட் எவர் தட் இஸ் எனக்கு பிடிக்காது. ஜென்ரலாகவே எனக்கு அரோராவோட கேம் பிளே பிடிக்காது. வை? பிகாஸ் இட் இஸ் ஷீஸ் ஐ ஃபீல் தட் ஷீ இஸ் ஃபேக்கிங் இட். அந்த கைண்ட் சோலு, அந்த இது இன்டெலெக்சுவல், ஷீ இஸ் வெரி, நாட் டு டினை, ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். பட் அந்த கேம் பிளே எல்லாமே 100% வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா ஷீ இஸ் வெரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அது வந்து இட் ஷோஸ் லைக் இன் ஒவ்வொரு ஆக்ஷன் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதனால எனக்கு பிடிக்காது. பட் ஒன் திங், செலிப்ரேஷன் பண்ணது வந்து அந்த எஸ்ஏ ரைட்டிங் குரூப்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லாஸ்ட் அரோராவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. த ஹிப்போக்ரிட்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது அரோரா வந்து எவிக்ட் ஆனதுக்கப்புறம். எனக்கு ஆல்தோ ஐ டோன்ட் சப்போர்ட் பாரு, பட் வினுகுட்டி தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
பட் எனக்கு அரோரா எவிக்ஷன் வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ எஸ்ஏ ரைட்டர்ஸுக்காக டெடிகேட் பண்ணியாச்சு. அண்ட் என்னடா டாம் என்ன ஒரே 2 3 டேஸா ஒரே பூனே 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 ஃப்ரை ஃப்ரை பூனே த்ரூ அவுட் தெரியலையே. எந்த நான் பார்க்கல, ட்வீட்ஸ் கேட்கல. திறந்தாலும் ஆ எனக்கு ஒரு ட்வீட்ஸ் கூட வராது. அப்படி நான் எந்த இல்ல ட்வீட்ஸுமே நான் என்ன பார்க்கல. சொல்றேன்னா நான் ஜென்ரலி ஐ ம். வாண்டட் டு அட்ரஸ் திஸ் ரைட். ஸோ ஐ ம். ஜஸ்ட் saw and then listen to it like 5 minutes அந்த யூடியூப்ல போறது அது எல்லாமே ஜஸ்ட் டிஸ்கஸ்டிங் டு த கோர். ஏன்னா இங்க வந்து ஒரு ஒரு ஹிப்போக்ரிட் வந்து இங்க வந்து சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து எங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து படிக்கிறீங்க, நீங்க வந்து ட்வீட்ஸ் எடுத்து ரீட் பண்றீங்க அண்ட் ஏலியஸ் நேம் இல்லாம ரியல் நேமை வச்சு பார்க்குறீங்கன்னா அந்த குரூப் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட ரியல் நேமை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் தேவர் ரீடிங் த ட்வீட், தேவர் மாக்கிங் பீப்புள், தேவர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஹவு வாட் திஸ் இந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் லைக் அ டோட்டல் ஹிப்போக்ரஸி. அண்ட் தட் பர்சன் ஹூ கேம் அண்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் தென் டேக்டு த அதர் அந்த ஒருத்தர் வந்தது அவரை டேக் பண்ணி போனாங்கல்ல அப்யூசர்னு, த சேம் பர்சன் வாஸ் present there and she was enjoying. That's like, hypocrisy max. They have to look at the mirror and then, just accuse whatever they are accusing the others. So, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இட்ஸ் பிகமிங் டாக்ஸிக் எவ்ரி டே. டாக்ஸிக் மேக்ஸ். பட் அதில் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த இட்ஸ் பிரசாந்த் இருக்காருல்ல, அவரோட ட்வீட் போட்டிருந்தாரு ஞாபகம் இருக்காட்டம். ம். Mark my words, Aurora Sinclair will be the winner, or otherwise I will make her somehow to be a winner. அதை யாரோ டேக் பண்ணி வர கேட்டு இன்னைக்கு ரியாவுக்கும் எச் பிரசாந்துக்கும் அடி நல்லா பலமா எழுது போல இருக்கு. ம். டேக் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்கு ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா. ம். அப்புறம் சபரியோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஐ நோ யூ ஜஸ்ட் கோ டு ஹிஸ் ஸ்பேசஸ் பட் தட் ஐ யாரோட டோன்ட் ரியலி ஸ்பேஸ்? கேர். நோ, ஐ வில் நாட் கோ டு எனி ஸ்பேசஸ். இல்ல என் டைம் பாஸ். ஸ்பேஸ்க்கு வந்து நோ, ஐ வில் நாட் கோ. என்னைக்கு என்ன ஓகே ஏதாவது ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா டைம் பாஸ்ல? நாட் அட் ஆல். ஓகே, மேபி யூ ஃபாலோ ஹிம் ரைட். ஸோ Yeah, we both follow each other. That doesn't mean that என்னோட ஸ்பேஸ்க்கு அவர் வந்து பேசியிருக்காரு. நான் ஓகே ஓகே அவரோட ஸ்பேஸ்க்கு போய் பேசினது கிடையாது. ஹேமோட ஸ்பேஸ்ல நான் ஒரு நாள் பேசியிருக்கேன். அப்ப அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏன்னா ஓகே ஹேமாக்கு ஓகே. வி டோன்ட் ஹேவ் எனிதிங் இல்ல ஸ்டார்ட்டிங்ல. அவர் பாட்டுக்கு ஏதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக அவர் கூட போய் பேச